ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையாலே நாம் நக்கீர தேவனார் அருளிச் செய்த திருமுறாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுறாற்றுப்படையில் சுவாமிகள் திருச்செந்தூரை பற்றி விவரித்து பாட ஆரம்பித்துள்ளார்கள். நாம் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே யானை மேல் வருகின்றானாம் காட்சி அங்கே கொடுப்பதற்கு அதை பார்த்தோம். வைநிதி பொருத வடுநாள் வடுவாழ் வரினுதல் வாடாமலை ஓடையோடு மலர்வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை கூற்ற தன்ன மாற்று மொயம்பின் கால் கிழந்தன் வேழ்மேல் கொண்டு ஐவேறு ஊர்வில் செய்வீரை முற்றிய முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுதல் இமைப்பில் சென்னி சொற்ப நகைதாழ்வு துயல் வரும் வகை அமை புலங்குழை சேன் விலங்கு இயற்கை வான்மதி கவையி அகலா மீனின் அவிருண இமைப்ப என்று பார்த்தோம். முருகப்பெருமான் அப்படி பிணிமம் என்ற யானை மேல் வருகின்றானாம். மகர குழைகள் காதில் தொங்க தலையில் கிரீடம் மின்ன அப்படி பிரகாசமாக வருகின்றான் முருகப்பெருமான். மேலும் முருகனை பற்றி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஊர் திருச்செந்தூர் ஸ்தலம். அங்கே முருகனுடைய 6 முகங்களையும் பற்றி விவரிக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். திருச்செந்தூர் என்று நாம் எண்ணும் பொழுது திருச்செந்தூருக்கு எப்படிப்பட்ட பெருமை என்றால், ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய குன்ம வியாதி அங்கே நீங்க பெற்ற இடம். சுப்பிரமணிய புஜங்கம்பாடி அந்த அந்த குன்ம வியாதி நீங்க பெற்றார். ஆதிசங்கர பகவத்பாதர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் கூறுகின்றார், நன்றாக பக்தி செய்பவர்கள் முனிவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அருள்வதற்கு எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்களாம். ஆனால் மிகவும் பலகீனமாக எந்தவித நல் மார்க்கமும் இல்லாத ஒழுக்கமும் இல்லாத கடையோனாக இருக்கக்கூடிய பாமர ஜனங்கள், அவர்கள் மனம் திருந்தி ஒரு முறை உண்மையாக முருகா என்று கூப்பிட்டாலும் அவர்களை காப்பதற்கு முருகப்பெருமானை விட வேறெந்த தெய்வம் இருக்கின்றது என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் கூறுகின்றார் ஆதிசங்கர் பகவத்பாதர். ஏனென்றால் தீனர்களுக்கு, ஏழைகளுக்கு எந்தவித வழி இல்லாமல் எந்தவித கதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் வந்து நிற்கின்றான். சுக்குக்கு மிகுந்த மருந்தில்லை, சுப்பிரமணியை மிகுந்த தெய்வம் இல்லை என்று தமிழ் வாக்கு. அதை ஆதிசங்கர பகவத்பாதர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் அழகாக கூறுகின்றார். முனிநாம் முதாகோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாசந்தி சர்வத்ர தேவாः நிருணானாம் அந்த்யஜானாபி ஸ்வார்த்ததானே குஹா தெய்வம் மன்யன் ஜானே ந ஜானே. நிருணானாம் அந்த்யஜானாம் அபி, கடையோனாக இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கும் அவர்கள் ஒரு முறை முருகா என்று நினைத்து முருகனை கூப்பிட்டால் அவர்களுக்கு எல்லாவித இகபர சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக குகா தெய்வம், குகனை போன்ற தெய்வம் இல்லாமல் வேறு யார் இருக்கின்றார்கள்? வேற யாவரையும் நான் அறியவில்லை என்று கூறுகின்றார். ந ஜானே குகா தெய்வம் அந்யன்ன ஜானே என்பது ஆதிசங்கரர் வாக்கு. அப்படி திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தொடர்ந்து வர்ணனை செய்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். கொள்கை தம் தொழில் முடிமார் மனநேர்பு எழுதரு வாழ்நிற முகனே மாயிரு ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் மார்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. தாவில் கொள்கை தம் தொழில் முடிமார் மனநேர்வு எழுதரு வாழ்நிற முகனே. தவத்தொழில் குற்றமில்லாமல் நின்று தவம் செய்யும் முனிவர்கள் மனதில் முருகப்பெருமான் எழுந்து அருளி உள்ளானான். மலர்மிசை ஏகினான்.
மானடி சேர்ந்தார் என்பது வள்ளுவர் வாக்கு. அப்படி இறைவனாகப்பட்டவன் அங்க இதே தாமரையில் இருக்கின்றான். குடாகேஷனாக இருக்கின்றான். திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவார், 8000 யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை, உன்னாடி உள்ளே ஒளிவர நோக்கி கண்ணாடி போல கலந்து நின்றானே. அப்படி அந்த ஹிருதய ஆகாசத்தில் குகையில் இருக்கின்றான். தஸ்ய மத்தியே மகானக்னிர் அனீர்யோத்வா வியவஸ்திதா என்பது வேத வாக்கு. சப்ரம்மா சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அப்படி அந்த ஹிருதய குகையில் எம்பெருமான் வீற்றிருக்கின்றானாம். களங்கமற்ற முனிவர்களின் மனதில் அங்கே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுட நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஆன்றோர் வாக்கு. அங்கே விரை மரபு என்ற திருப்புகழிலும் அருணா சுவாமிகள் முருகப்பெருமான் எப்படி அன்பர்கள் மனதிலே வீற்று இருக்கின்றான் என்று அழகா கூறுவார். அதாவது பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட நீலகண்டத்தை உடைய கடவுள், கங்கை படர்ந்த சடை உடைய சிவருமான் பெற்ற மைந்தன் அவன் அன்பர்கள் உள்ளத்தில் மேவுகின்றானாம், இருக்கின்றானாம். அப்படிப்பட்ட கடம்பன் முருகன் அருமுகவன் அவன் பழனி மலையில் அமர்ந்திருக்கின்றான் என்று இந்த விரை மரபு என்ற திருப்புகழில் அழகாக கூறுகின்றார். பறவை வருவிட மருந்து மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையரன்பர் உளமேவும் பரமரருளிய கடம்ப முருக அருமுகவ கந்த பழனி மலைதனி எல்லமர்ந்த பெருமாளே. படர் சடையர் விடையரன்பர் உளமேவும் பரமரருளிய கடம்ப. அன்பர் உளமேவும் பரமர் அருளிய கடம்பா முருகா அருமுகவா கந்தா பழனிமலை தனில் அமர்ந்த பெருமாளே என்பது அருணாத வாக்கு. அப்படி அன்பர்கள் மனதில் இருக்கின்றான் முருகப்பெருமான். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான். கதிர்காம திருப்புகள். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான். அடியார்கள் மனதில் அந்த கோல மயிலுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அப்படி அந்த முருகப்பெருமான் முனிவர்கள் மனத்தில் தூயமாக உள்ளம் படைத்தவர்கள் மனதில் ஒளிபெற்று விளங்கி கொண்டிருக்கின்றான். மேலும் கூறுகின்றார் இங்கே நக்கீரர் சுவாமிகள் முதல் முகத்தை பற்றி கூறுகின்றார். எப்படிப்பட்ட முகம் அது? அந்த முகமானது இருளை போக்குகின்ற முகமாக இருக்கின்றது. மாயுருள் ஞானம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். இந்த உலகமானது ஞானமுடையது, அதுபோல் இருள் உடையது. இந்த உலகத்தில் பூமியில் பிறந்தனால் மானிடா பிறப்பதனால் நமக்கு நல்ல சத்குரு அமைந்து சாஸ்திரம் கற்று நல்ல வழியில் சென்று தர்மங்கள் செய்து நாம் மோட்சத்தை அடைகின்றோம். அதனால் இது இந்த மோட்ச பூமி இது. ஆனால் இந்த உலக மயக்கத்தில் நாம் உலக இன்பங்களில் உழன்று வருகின்றோமே, அது மாயிருள் ஞானம் என்று பெரியோர் வாக்கு. பணம் பதவி புகழ் என்று மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியில் அகப்பட்டு கொண்டு போவோமானால் அது இருள் சூழ்ந்த ஞானம், இருள் சூழ்ந்த உலகு. அப்படி இந்த இருள் சூழ்ந்த உலகை அங்கே ஒளிவிற்பதற்கு சூரியன் தோன்றுகின்றான். இந்த உலகில் 3 விதமாக ஜோதிகள் இருக்கின்றது. ஒன்று சூரிய ஜோதி, சந்திரனுடைய ஒளி மற்றும் அக்னி. சூரிய சந்திர அக்னி நேத்திரம் உடையவன் சிவபெருமான். சூரிய சந்திர அக்னி திரிலோச்சனாய நமக என்று சிவபெருமானுக்கு ஒரு நாமாவளி. அப்படி இந்த 3 ஜோதியாக இருக்கின்றது. அது புற இருளையும் அக இருளையும் போக்குகின்றது. முருகப்பெருமானின் முகமானது இந்த 3 ஜோதிகளாக தோன்றி பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு என்று கந்தர்
அங்கே புராணத்தில் கச்சிப்ப சிவாச்சார குருவார் அருவும் உருவும் ஆகி அனாதியாய் பல ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஒன்று. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த உலகம் உய்வு பெற மாயிருள் ஞானம் ஒளி பெற அந்த ஒளி வீசுகின்றதாம். அந்த முகம் சந்திரனை போல் இருக்கின்றதாம். சந்திரன் அங்கே திருப்பரங்குன்றத்தில் சூரியனை போல் இருக்கின்றது என்று கூறினார். இங்கே அடியார்கள் ஒய்வு பெறுவதற்கு நல்ல தன்மையான சந்திரனாக அந்த ஒளி கொண்டு முருகப்பெருமான் ஒரு முகம் ஒளிவிட்டு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தருகின்றது. இரண்டாவது முகம் தன்னை நினைக்கும் அடியார்களுக்கு அவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களை நோக்கி அன்பாக காதலாகி கசிந்து அவர்களுக்கு வேண்டிய வரத்தை விருப்பத்தோடு தருகின்றதாம் இரண்டாவது முகம். அதாவது ஒரு விஷயத்தை கொடுக்க தானம் செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் விருப்பத்தோடு உவந்து கொடுக்க வேண்டும். எவ்வாறு தானம் செய்ய வேண்டும், எவ்வாறு வரம் கொடுக்க வேண்டும் என்று இங்கே நக்கீரர் சுவாமிகள் கூறுகின்றார். முருகப்பெருமான் எப்படி வரம் கொடுக்கின்றானா, 6 விரல் ஏத்த, அதாவது ஒரு வரியில் முடித்து விட்டார். இந்த அன்பர்கள் துயரப்பட்டு வாடும் அன்பர்கள் ஏத்த அவர்கள் வேண்டி நிற்கின்றார்களாம், முருகா காப்பாற்று என்று ஒரு வார்த்தை கூறுகின்றார்களாம். 6 விரல் ஏத்த அப்படி முருகா என்று ஒரு வார்த்தை கூறியவர்களா அங்க ஏத்தி அவனை பணிந்து நின்றால் என்ன தெரிகின்றானா முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்ன பண்ணுகின்றான், அமர்ந்து அவர் பக்கத்தில் அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுக்கின்றானாம். முருகப்பெருமான் அவர்களை அணுகி அவர்களுடைய துன்பங்களை போக்கி அன்போடு கருணை மிகுந்து அவர்களுக்கு இகபர சௌபாகியங்களையும் கொடுக்கின்றான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட வள்ளலவா 12 கரங்களால் கொடுத்தால் நம்மால் வாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வள்ளல் பக்தருக்கு வாய்த்த பெருமாளே என்று அருணாத வாக்கு, பக்தகன பிரியா என்று திருப்புகழ் வாக்கு. இதே இப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம் இங்கே திருப்பதி திருப்புகழில் கூறுவார் அருணாத சுவாமிகள். வேண்டிய போதடிய வேண்டிய போகமதை வேண்டவேரா உதவு பெருமாளே. வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அதை வேண்ட வேறா உதவு பெருமாளே. அடியர்கள் வேண்டும் போகத்தை அவர்கள் வேண்டாமலே கொடுக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். ஆனால் அதற்கு மனது சுத்தமாக இருக்க வேண்டும், பக்தி சுத்தமாக இருக்க வேண்டும். டிரான்சாக்ஷனாக முருகனை அணுக முடியாது. நாம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்தி முருகனுக்கு நாம் வேண்டிக் கொண்டால், தர்மத்துடன் நடப்பதற்கு நாம் வேண்டிக் கொண்டால் முருகன் நம்மை காத்து ரட்சிப்பான். வேண்டிய போதடியர் வேண்டிய போகமதை வேண்டவேரா உதவு பெருமாளே. திருப்பதி திருப்புகழ். கந்தர் அனுபூதியில் கூறுவார், நினைவார் கிண்ணங்களையும் கிருபைச்சூழ் சுடரே தன்னங்கனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செவிப்பதுவோ இன்னும் கதிர்வேல் திகிர்தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபைச்சூழ் சுடரே. நினைவார் கிண்ணம், கிண்ணம் என்றால் துன்பம். நினைக்கும் மாந்தருடைய துன்பத்தை ஒரு நொடியில் சனத்தில் அழித்து விடுவான் முருகப்பெருமான். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சபரில் அஞ்சேர் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் காலும் தோன்றும் முருகா முருகா என ஓதுவார் தன்மூர் நக்கீரர் வாக்கு. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேர், கடைசி காலத்தில் அஞ்சேர் என வேல் தோன்றுமாம். எப்பொழுது? நெஞ்சில் ஒரு க்ஷணம் சரணகமலாலயத்தை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத அந்த க்ஷணமாவது நாம் இறைவனை நினைக்க வேண்டும். அப்போது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. தூய மனத்தோடு யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் வந்து அருள் புரிவான். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும், ஒரு செகண்ட், ஒரு க்ஷணம் நினைத்தால் முருகப்பெருமானுடைய இரு கால் தோன்றும் என்றால் என்ன? ஒன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய சுகங்கள், இன்னொன்று மோட்சம், வீடு பேறு. 2 ஞானமும் மோட்சமும் இகபர சுகங்களும் கொடுக்கக்கூடிய அந்த திருவடி தோன்றும். முருகா என ஓதுவார் தம்முன் முருகா என்று வாய்விட்டு மனதோடு உடம்பால் முருகனை தியானிப்பவர்களுக்கு முருகன் காட்சி கொடுத்து அவர்களை ஆட்கொள்வான். அவ்வாறு இங்கே ஒரு முகம் மார்பலர் ஏத்த அமர்ந்து இனிந்து ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்று ஆர்வலர் ஏத்த என்று அங்கே நக்கீர சுவாமிகள் சொல்ல, மற்றவை எல்லாம் முருகன் செய்யும் செயல்கள்.
அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே என்று நாம் 2 முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 4 முகங்கள் இருக்கின்றது. 12 கரங்கள் அவன் செய்யும் தொழில் மேலும் பார்ப்பதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவாராக. ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.